இப்பதான் ரெவலேஷன் வெளிவருகிறது. ಇವಾಗಲೇ ಪ್ರಕಟಣೆ ಹೊರಗೆ ಬರುತ್ತೆ. ஆதியிலே கர்த்தர் செய்தது என்ன? ಆದಿಯಲ್ಲಿ ದೇವರು ಮಾಡಿದ್ದೇನು? மனுஷனை எப்படி உருவாக்கினார் அதே ரெவலேஷன் தான் இந்த 9ஆம் அதிகாரத்தில் உருவாகிறது. ಆ ಪ್ರಕಟಣೆನೇ ಈ ಪ್ರವಾದನೆನೇ ಇಲ್ಲಿ ತೋರಿಸುತ್ತದೆ. ಅದಕ್ಕೆ ಅರ್ಥமாக ಅದಕ್ಕೆ ಅರ್ಥವಾಗಿ இவர் சேற்றிலே உமிழ் நீரை தன் எச்சையை துப்பி ಆತನು ನೆಲದಲ್ಲಿ ಮಣ್ಣಿನ ಮೇಲೆ சேற்றை பிணைந்து ಮಣ್ಣನ್ನು ತೆಗೆದು அந்த மனிதனுடைய கண்களிலே பூசுகிறார். ಆ ಮನುಷ್ಯನ ಕಣ್ಣಿನ ಮೇಲೆ அன்றைக்கு சேற்றை பிணைந்து ಆ ಮಣ್ಣನ್ನು தன் சாயலிலே மனிதனை உருவாக்குகிறார். ತನ್ನ ರೂಪದಲ್ಲಿ ಮನುಷ್ಯನನ್ನು ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದರು. இங்கே சேற்றை பிணைந்து ಅಲ್ಲಿ ಮಣ್ಣನ್ನು இந்த மனிதனுடைய கண்களிலே பூசுகிறார். ಮಣ್ಣಿನ ಕಣ್ಣಿನ ಮೇಲೆ ಹಾಕುತ್ತಾರೆ. அந்த சேற்றிலே ஒரு அற்புதம் உண்டாகிறது. ಆ ರಸದಲ್ಲಿ ಒಂದು ಅದ್ಭುತ ಉಂಟಾಯಿತು. பார்வை இல்லாதவனுக்கு அப்பொழுதே பார்வை உருவாக்குகிறார். ದೃಷ್ಟಿ ಇಲ್ಲದವನಿಗೆ ಆವಾಗಲೇ ದೃಷ್ಟಿಯನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದರು. ಆಮೆನ್.